அந்த ஊர் பேர் வந்து மாப்பிள்ளை குப்பம். முன்னாடி இதனுடைய பெயர் வந்து கல்யாணபுரம்னு பேர், திருக்கல்யாணபுரம்னு பேர். அதுக்கப்புறம் அது மாப்பிள்ளை குப்பம் மாறி இப்போ மாப்பிள்ளை குப்பம்னு வழங்கிட்டு இருக்காங்க. 1925, 26 வாக்கில் உருவாக்குனது. அதுலேருந்து பராமரிச்சுட்டு எங்கள் அப்பா பராமரிச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னுடைய இதில் பராமரிச்சுட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை ராகுகால போய் சொந்தத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்கே வந்து வரவேற்பு இது திருவிழா நடக்கும். அன்றைக்கி 3 நாளைக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து புறப்பட்டு செவ்வாய், வியாழன், புதன், வியாழன் 3 நாள். வியாழக்கிழமை நைட்டு விடிய காலையில் வந்து 5 மணிக்கு வந்து சேதாஸ்தானம் வந்து சேரும். இந்த 3 நாளைக்கு வந்து வெளியூர்களில் தீபாவளிக்கு போயிட்டு வரோம். ஒவ்வொரு வீடாக போயிட்டு வருவாங்க. ஆடி முதல் செவ்வாய்க்கிழமைக்கு இங்கே மாப்பிள்ளை நடக்கும். அடுத்தது வந்து புத்தகாரத்தில் நடக்கும். நீலம் பக்கம் புத்தகர், யானங்குடி புத்தகங்கிறது. அடுத்தது வந்து மணக்கால் ஐயம்பேட்டை. அடுத்தது வந்து காட்டூர். துர்க்கை கிளம்பி உள்ளூர் மட்டும் வீதிகளாக வரும். வந்து நைட்டு இறக்கிடுவோம். அன்றைக்கி நைட்டு காப்பு கட்டிடுவோம். மக்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க, பயணம் போனவங்க எல்லோரும் அன்றைய தினம் வந்துடுவாங்க. 4 நாளைக்கு விசேஷமாக இருக்கும். கூட்டம் நிறையா வரும். எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கே திருவிழா வந்து 21/7/2025 திருவிழா நடக்கும். எல்லோரும் வாங்க. திருவிழா வந்து அம்மன் அவர்களை பெறுது.